பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த காலை விளைது உண்மை துதித்து பாடி ஆராதித்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து போக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? துன்பமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, துன்பமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும், மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், தூதர்களே ஆனாலும் தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. தேவ தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஜனங்களுக்கு அந்த நாளிலே அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த போது, இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று அப்போஸ்தலர்களை மிரட்டின வேளையிலே அவர்கள் ஆசாரியருக்கு தந்த பதிலாக இந்த வசனத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்களது அதிகாரம் தேவனது அதிகாரத்தை அடக்கிவிட முடியுமா என்ன? முடியாதே. ஏனென்றால் எந்த அதிகாரமானாலும் அது தேவனால் தானே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே காரியங்களை, அது மட்டுமல்ல, அவர் காரியங்களை காண்கிறவரும் அவைகளை அவருடைய சித்தத்தின்படி நடப்பிக்கிறவருமாய் கர்த்தர் இருக்கிறதினாலே எந்த ஒரு வேளையிலும் நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதே உத்தமம். எனவே இப்படியாக கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் மனுஷ சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்த போது நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 40 நாட்கள் இல்லை 2 முறை 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை பெற்றுக்கொண்டு நான் செய்து கொண்டிருந்தேன். இப்படி இருந்த வேளையிலே ஒரு தடவை ஒரு 40 நாட்கள் உபவாசத்திலே இருந்தபோது அந்த வருடம், அதாவது ஏறக்குறைய இது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சியாக கொடுக்கிறேன். அந்த நாளிலே பால் யாங்கிச்சோ, சவுத் கொரியாவை சேர்ந்த போதகர், ஒரு பெரிய தலைமை போதகர் இங்கே செய்தி கொடுக்க கடற்கரைக்கு வந்திருப்பதாக செய்தி வந்தது. எல்லாரும் போய் இந்த 3 நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள போய் கொண்டிருந்த வேளை இது. அப்பொழுது 2 நாள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு நான் போகாமல் வீட்டில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். என் கூட இருந்த ஒரு வாலிப சகோதரர் ஊழியத்தில் இருந்தவர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர், பால் யாங்கிச்சோ எல்லாம் அவர் உலகத்திலேயே ஒரு பெரிய ஊழியக்காரர், அவரெல்லாம் சென்னைக்கு வருகிறது மிக அபூர்வமான ஒரு காரியம், இப்பொழுது வந்திருக்கிறார். ஒரு நாள் நீங்க இந்த உபவாசத்திலிருந்து ஒரு மாலை வேளையிலே வந்து அவர் என்னதான் பேசுறாருன்னு நீங்க கேட்க வரலாமே, வாங்கல போகலாம் என்று என்னை அந்த தம்பி அழைத்தார்.
அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கிறேன். ஆண்டவர் நீ போன்னு சொன்னா நான் இந்த ஃபாஸ்டிங் நேரத்தில் நான் வருகிறேன்ப்பா. ஒரு ஊழியக்காரருடைய செய்தி தானே. ஆனாலும் கூட ஆண்டவர் போக வேண்டாம்னு சொன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து விட்டேன். அன்றைக்கு காலையிலே நான் கொஞ்ச நேரம் சிந்தித்தேன், ஆண்டவரே இன்றைக்கு மாலை இது அந்த ஊழியக்காரர் பேசுகிற 3வது நாள். எனவே இன்றைக்கு நான் போய் அவருடைய செய்தியை கேட்டு நான் போகலாமா என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போக வேண்டாம், என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நான் சொல்லுகிறதை கேள் என்று சொன்னார் ஆண்டவர். அன்றைக்கு மாலையிலே அந்த தம்பி, அதாவது என்னோட கூட இருந்தவர், அவர் புறப்பட்டு போகிறார். போகும்போது என்னை எட்டி பார்த்து, என்ன பிரதர் வரலையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைப்பா ஆண்டவர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார் பிரதர், இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, தயவு செய்து வாங்க, உலகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் பிரதர், அவர் பேச்சு எப்படி ஆண்டவர் கேட்க மாட்டான்னு சொல்லுவார் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணினதின் பேரிலே பாருங்க, இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த வசனத்தை போல, அதாவது மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்குது என்று நாம் வாசித்தோம் அல்லவா. நான் அந்த நாளிலே ஒரு தவறு செய்து விட்டேன். என்ன செஞ்சேன்னா, ரொம்ப தொந்தரவு பண்ணவும், சரி போய் தான் பார்க்கலாமே, நம்ம ஏதோ ஒரு கேளிக்கைக்காக ஒரு காட்சிக்காக நாம் போகவில்லை, ஒரு தேவ ஊழியர் பேசுகிறார், அதனால என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை அவமதித்தேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட நானே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கொண்டேன், ஆண்டவர் நான் போயிட்டு தான் வரேனே அப்படின்னு. சத்தமே இல்லை ஆண்டவரிடத்திலிருந்து. எனக்கு உபவாசம் இடையுது. சரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் நின்று கொண்டோம். அங்கேருந்து ஒரு 2090 பிடிச்சா நேராக அங்கே கடற்கரைக்கு விடலாம். நின்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் ஆகி ஒரு பஸ்ஸும் வரல, ஒரு ஆட்டோவும் வரல. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அதே கூட்டத்திற்கு போகிறதற்காக ஒரு சிலர் எங்களோடு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்னாங்க. நின்று கொண்டிருக்கும்போது அவர்கள் பேசுகிறதை நான் கொஞ்சம் உற்று கவனித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது இன்றைக்கு 3ஆம் நாள் இந்த கூட்டத்தில் பால் எங்கேச்சோ பேச போகிறது இல்லை, அவருடைய ஊழியர் ஒருவர் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு மரணமோ ஏதோ ஒன்று நேர்ந்து விட்டது சவுத் கொரியாவிலே. எனவே அதற்காக பாதை வச்சு நேற்று ஈவினிங்கே கூட்டம் முடிஞ்ச உடனே போய்விட்டாரு. இன்றைக்கு அவரோடு கூட ஒரு பிரசங்கியா இருந்தார், இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறார். இன்றைக்கு பாதை எங்கேச்சோ கடற்கரைக்கு வரப்போகிறதில்லை, அவர் தென்கொரியாவுக்கு போய்விட்டார் என்று சொன்ன உடனே இந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பார்த்தியா என்ன காரியம் அப்படின்னு. என்ன நான் உங்கள்கிட்ட போய் கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, இல்லை நேற்று இன்னைக்கு காலையிலே நியூஸ் வந்துருச்சு, இன்றைக்கு மாலை கூட்டத்திலே பால் எங்கேச்சோ பேச போகிறது இல்லை, அவர் புறப்பட்டு போயிட்டார், நேற்றே அவர் சவுத் கொரியாவுக்கு புறப்பட்டு போயிட்டார், இன்னைக்கு அவருடைய குடன் ஒரு ஊழியக்காரர் தான் பேச போறாருன்னு. நான் அதை பார்த்து சொன்னேன், பாத்தியா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா தம்பி நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணி உலகத்துல பெரிய ஊழியக்காரர் வந்தா என்னன்னு கேட்டதுனால உன் பேச்சை கேட்டு நான் வந்தப்பா, இன்னைக்கு பாத்தியா எப்படி ஒரு அவமானமான நிலைக்கு விட்டேன் என்று சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே கண்களை மூடி ஆண்டோட மன்னிப்பு கேட்டுவிட்டு பேசாம வீட்டுக்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நான் செபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அருமையானவர்களே, அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் அந்த அதிகாரங்களை எல்லாம் உண்டு பண்ணின தேவனுடைய அதிகாரத்துக்கு எந்த அதிகாரமும் மிஞ்சி விட முடியாது. எனவே இன்றைக்கு நாம் வாசித்த வண்ணமாக மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அதை விட மேலாக கர்த்தருடைய வசனம் நமக்கு புறப்பட்டு வறுமையானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமமா இருக்கிறது என்பதை, அவசியமா இருக்குது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், தேவன் வெட்கப்படாமல் நம்மை காத்துக்கொள்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது என்பதை இந்த நாளில் இந்த சாட்சியின் மூலமாய் கேட்க இன்னும் அதிகமாய் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.